Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தென்காசியில் காசி விஸ்வநாதர் சுவாமி கோயிலில் நன்னீராட்டு விழா தொடங்கியுள்ளது. அதன் காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன சுந்தர மகேஷ்? ஒவ்வொருவராக இங்கிருந்து செல்ல வேண்டும். இதோ அங்கே விமானத்திலே விமானத்தின் அருகிலே தீபம் காட்டப்படுகிறது. உலகம்மையாரினுடைய விமானத்திலே தீபம் காட்டப்படுகிறது. தென்காசியில் காசி விஸ்வநாதர் சுவாமி கோயிலில் நன்னீராட்டு விழா தொடங்கியுள்ளது. அதன் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் பார்த்து இறைவனுடைய பேரருள் பெரும் கருணையை பெற்று உயுமாறு அன்போடு வேண்டி மகிழ்கின்றோம். எல்லாம் அல்ல அம்பிகையினுடைய அருள் நம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு ரசித்த பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல காசி விஸ்வநாதர் முக்தி தலங்கள் அனைத்திலும் சென்று வழிபட்ட பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரே தலமாக விளங்கக்கூடிய காசி விஸ்வநாதரினுடைய பேரருள் பெரும் கருணை நாம் எல்லோருக்கும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இங்கே சிறப்பாக ராஜகோபுரத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது. பரமேஸ்வராய நமஹ. தூபமாக்ராபயாமி. சகலவாத்தியம் முருகனுடைய சன்னதியிலே தீபாராதனை காட்டப்படுகிறது. முருகப்பெருமானுடைய சன்னதியிலே தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலஸ்தான விமானத்திலே தீபாராதனை காட்டப்படுகிறது. சிவனே நாட்டவருக்கும் இறைவா तमीषा नञ्जगतस्तस्तु शस्पतिं धियं जन्ममवसे होमहे वयं पोषाणाय यथा वेद सामसद्वृधे रक्षिता पायुरदब्धस. ராஜகோபுரத்திலிருந்து தீபாராதனை காட்டப்படுகிறது. எல்லாரும் இந்த இடத்துல அப்படியே தொட்டு கொண்டுக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காசி விஸ்வநாதர் சுவாமி கோயிலில் நன்னீராட்டு விழா நடைபெற்று வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். 19 ஆண்டுகள் கழித்து இந்த கோயிலில் நன்னீராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதனுடைய சிறப்புகள் என்ன? எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறாங்க? அதற்கேற்ற வகையில என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஆனந்தி, தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயிலாகும். வடக்கே உள்ள சிவ ஆலயங்களில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு இணையான தென்காசியில் அமைந்துள்ள மிக முக்கியமான ஒரு கோவிலாக இந்த காசி விஸ்வநாதர் தென்காசி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 19 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. பல பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கோவிலில் உள்ள 9 நிலைகள் கொண்ட ராஜகோபுரங்கள் புனரமைக்கப்பட்டு பல்வேறு பரிகார மூர்த்தி மற்றும் உலகம்மை உள்ளிட்ட அனைத்து கோபுரங்களும் புதுப்பிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு கோவிலின் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது. மேலுள்ள ராஜகோபுரத்தில் உள்ள 11 கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் கும்ப நீரை அந்த கும்பத்தில் உள்ள நீரை தெளித்து அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி முதல் இதற்கான யாகசாலை பூஜைகள் தொடங்கி இந்த தென்காசி நகரமே விழாக்கோலம் பூண்டது. தற்போது இந்த பகுதியில் சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் திரண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மக்களின் வருகைக்காக காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். தொடர்ந்து இங்கு வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பிற்காக போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வரக்கூடிய மக்களுக்காக உணவுகள், அதாவது அன்னதானமும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். முன்னதாக இந்த பகுதியில் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேகமானது அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் மற்றும் ராஜகோபுரத்திற்கும் நடைபெற்று இதனை காண்பதற்காக தென்காசி நகரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் சுரண்டு இருந்து தங்கள் வீடுகளில் மாடியில் இருந்தும் பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம தற்போது இந்த பகுதியில் இந்த புனித நீரா
இங்கு திரண்டுள்ள அனைத்து மக்களுக்கும் தெளிக்கப்படும் காட்சியை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்சியானது முழுவதுமாக அனைத்து பகுதியிலும் பைப்புகள் அமைக்கப்பட்டு அனைத்து உள்ள அந்த புனித நீர் மக்களின் மேல் பக்தர்களின் வெள்ளத்திற்கிடையே நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.